சாந்தி, குட் ஈவினிங். அந்த ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணலாம். ஆத்ம உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனா இருக்கும். அதாவது ஆழ்மனம் திறந்திருக்கும். ஓம் சாந்தி. மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவோம். இந்த சரீரத்துக்கு நான் ஆத்மா மாஸ்டர். எனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது இந்த சரீரத்தின் இந்திரியங்களை நான் பயன்படுத்துவேன். எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுது இந்த உடல் ஸ்திரமாக இருக்கட்டும். நான் ஆத்மா உள்நோக்கு முகமாக ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றேன். நான் என்னுடைய சுயஸ்திதிக்கு வருகின்றேன். நான் பிரகாசமாக ஜொலிக்கின்ற ஒரு அழகிய நட்சத்திரம், அழியாத ஆன்மீக சக்தியாவேன். ஞானம் என்னுடைய ஒரிஜினல் குணம். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து நான் மறந்து போயிருந்த ஞானத்தை சுயம் பகவான் வந்து ஞாபகப்படுத்துகின்றார். இதன் மூலமாக எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் அகல்கின்றது. இந்த ஞான ஒளியானது ஆத்மாவுக்கான ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுகின்றது. பல காலங்களாக எனக்குள்ளே நானே பதிய வைத்த வலிகள், வேதனைகள், நானே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் எல்லாமே குணமடைகின்றது. சுயம் பகவான் மருத்துவ ரூபத்தில் வந்து வைத்தீஸ்வரனாக ஆத்மாவாகி என்னுடைய மனநோயை குணப்படுத்துகின்றார். ஞான இன்ஜெக்ஷன் கொடுக்கின்றார். இதன் மூலமாக நான் ஆத்மா ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, மிக மிக லேசாக அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓகே, இன்னைக்கு நாம நாள் 5ஓட கடைசி பகுதி. நாளிலிருந்து டே 6 அஷ்டசக்திகள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இன்னைக்கு வந்து டே 5. எதனால அஷ்டசக்திகளுக்கு முன்னாடி கீதையின் பகவான் யார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம அஷ்டசக்திகளில ரொம்ப முக்கியமானது யோகம். சோ நம்ம எவ்வளவு யோகம் இறைவனோடு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். நிறைய டைம் நமக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சில விஷயங்களை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றோம். அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனம். சோ அந்த பலவீனத்தை இறைவனோடு கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மால சக்தியாக மாற்ற முடியும். அப்போ இறைவனோடு நமக்கு கனெக்ஷன் அப்படின்னா, நமக்கு இப்ப தெரியும் இறைவன் ஜோதி சுரூபமாக ஒளி புள்ளியாக இருக்காருன்னு. அப்ப அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு சமர்ப்பண புத்தியோடு நாம தொடர்பு வைத்தால் மட்டுமே அவர்கிட்ட கடல் அளவு இருக்கிற சக்தி நமக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்கும். சரியா இல்லையா? என்ன நினைக்கிறீங்கப்பா?
இறைவனை பற்றி ஒரு துல்லியமான அறிமுகத்தோடு அவரை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்யும் பொழுதுதான் அவர்கிட்ட இருக்கிற அந்த கடல் அளவு சக்தி நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றேன். கரெக்டா இல்லையாப்பா? கரெக்டான சிஸ்டர். சோ எல்லாரும் இப்பத்துல இருந்தே கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்க பழகிக்கோங்க. ஏன்னா நாளையில இருந்து நம்ம அஷ்ட சக்திகள் பார்க்க போறோம். இப்போ அஷ்ட சக்திகளை ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா போதும் அப்படின்னா ஒரு 2 3 கிளாஸ்ல முடிச்சிடலாம். உங்க எல்லாருக்கும் அஷ்ட சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்ல கூடவே அஷ்ட சக்திகளை கைவசப்படுத்தணுமா? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. கைவசப்படுத்தணும் மேம். ஆஹ் கைவசப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? அது நம்முடையதாக ஆகிவிட வேண்டும். அப்படின்னா நீங்க ரொம்ப இன்டராக்டிவா இருக்கணும், ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். அன்னன்னைக்கு என்ன யுக்திகள் கொடுக்கறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அஷ்ட சக்திகளை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற நிலையை தாண்டி அஷ்ட சக்திகள் எனக்குள்ளே என்னால எமர்ஜ் பண்ண முடியும், என்னால அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்ப அதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், நீங்க ரொம்ப அட்மோஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அட்டென்ஷன் வேணும் எனக்கு. ஸோ நாளையில இருந்து கண்டிப்பாக நீங்க ஒரு நோட்புக் பேனாவோட வந்துருங்க. இது வந்து அஷ்ட சக்திகள் பற்றிய கிளாஸ் வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுறது, இல்ல நான் கேட்டேன் எனக்கு அவ்வளவா சொல்ல வரல, எனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் கிளாஸா இருக்கும் இல்லையா? நாம எல்லாரும் இப்ப எதற்காக இந்த ஆன்மீக கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறோம், இந்த ஆன்மீக வகுப்புகள்லாம் கேட்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? நான் முன்னாடி இருந்ததை விட என்ன பெட்டர் பண்ணிக்க விரும்புறேன், என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புறேன் அப்படிங்கிறது தானே. அப்ப அது ஒரு நோக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு இறைவனுடைய அந்த அறிமுகம், கனெக்ஷன் அது இல்லாம நடக்காது. அப்ப வந்து உலகத்துல பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. உதாரணமாக பகவத்கீதையை கொடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அது பாட்டு அப்படியே இருந்துட்டு போகட்டுமே, அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது அப்படின்னு நம்ம போக முடியாது. இது எல்லாமே வந்து புத்தி சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம என்னைக்கு முதல் நாள் நம்ம சந்திக்க ஆரம்பித்தோமோ அப்பத்துல இருந்தே நமக்குள்ள இருந்த எத்தனை எத்தனை நம்பிக்கைகளை நம்ம மாத்திக்கிட்டே வரும். கரெக்டா இல்லையா? டே 1ல இருந்தே நம்ம டெய்லி இந்த ஞானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருந்த அந்த அறியாமை போகுது, நமக்குள்ள இருந்த பழைய நம்பிக்கைகள் அதெல்லாம் போயிட்டே இருந்தது. கரெக்டா இல்லையா? என்ன சொல்றீங்க? எஸ் மேம். உம் கரெக்ட் தான்க்கா. ஆஹ் அப்பனா இது வந்து புத்தியை ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணாதான் அது முடியும். நேற்று நம்ம புதுசாக ஒரு விஷயத்த சொல்லல. இது வரைக்கும் நம்ம 48 கிளாஸ் கேட்டிருக்கோம்னா 48 நாளும் ஒரு நம்பிக்கை 2 நம்பிக்கை இல்ல, பல விதமான நம்பிக்கைகள் நம்ம என்னெல்லாம் தவறாக புரிந்து வைத்திருந்தோமோ அது எல்லாமே மாத்திக்கிட்டே தானே இருக்கும். முதல்ல நான் சரீரம் நினைச்சோம், அது கிடையாது, நான் ஆத்மா அப்படிங்கிறத மாத்திக்கிட்டோம். அதே போல எத்தனை எத்தனை விஷயங்கள். அஹ், நம்முடைய துக்கங்களுக்கு மற்றவர்கள் தான் காரணம் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப அதை மாத்திக்கிட்டோம். அதே போல சந்தோஷம்ங்கிறது வெளியே தான் இருக்கு, பொருட்கள்ல தான் இருக்கு, ஏதாவது ஒன்றை அடைவதுல தான் இருக்கு, அந்த நம்பிக்கையை மாத்திக்கிட்டோம். சந்தோஷம்ங்கிறது நாம ஏற்படுத்துற எண்ணங்கள்ல இருக்கு. இது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பழைய நம்பிக்கைகளை நம்ம மாத்திக்கிட்டே தான் வரும். அப்ப இறைவனை பற்றிய விஷயங்கள்லயும் நாம அலட்சியம் காட்டக்கூடாது. சிவ பரமாத்மாவை 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி. உலகத்துல எத்தனை விதமான சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் தலையானது பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயானது அப்படின்னு பகவத்கீதையை சொல்றாங்க. அப்படிப்பட்ட பகவத்கீதையோடைய ஒரிஜினல் அந்த ஓனர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பகவத்கீதையோட தந்தை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கிருஷ்ணரால தர முடிஞ்சது அப்படின்னா அவர் பகவான் ஆயிடுவார் இல்லையா? அப்ப சிவ பரமாத்மாவை, இப்ப சிவ பரமாத்மாவை நினைக்கிறதா ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்கிறதா அப்படிங்கிற அந்த குழப்பம் வருது இல்லையா? அதனால நம்ம வந்து இதுல வந்து நம்ம சொன்னோம் நீங்க மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் நம்ம நடந்துகிட்டதே கிடையாது. ரைட் ஃப்ரம் அந்த 5000 இயர்ஸ் பத்தி கூட நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகல. அதற்கான எல்லா நியாயங்களையும் நிரூபணங்களையும் உங்க முன்னாடி வச்சோம் இல்லையா?
சோ அது போலதான் இது ஒரு முக்கியமான கிளாஸ். எத்தனை பேருக்கு இதை ரியலைஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. புரியுதுங்க மேம். ம். புரியுதுக்கா. ஆ. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக நம்ம வீட்ல இருக்கவங்களுக்குலாம். ஆனா வீட்ல இருக்கவங்களுக்கு எப்ப சொல்ல முடியும்? நமக்கு நல்ல ஆழமான புரிதல் வரணும். முழுமையான நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையில வந்து கொஞ்சம் குறைவு இருந்தா கூட அது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்பிக்கை சந்தேகம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம வந்து நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். நேற்று வந்து பகவத்கீதையுடைய ஓனர் வந்து, அதாவது பகவத்கீதையை செர்மனைஸ் பண்ணது வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது, சிவ பரமாத்மா தான் அப்படிங்கிறதுக்கான நிறைய வாதங்களை உங்க முன்னாடி வச்சோம். அதுல யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கோ சொல்லுங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப டச் ஆச்சு, அதனால பகவத்கீதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி இருக்க முடியாது, அது சிவ பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்க மனசுல டச் ஆன ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்ல போறீங்க? எனக்கு உருவம் இல்லை. நான் வந்து பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கேன்னு அவரே சொல்றது கரெக்டா இருந்தது. ஆஹ் அர்ஜுனன் கண் முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணர் முழு உருவத்தோட இருக்கிறாரு. உன்னுடைய இந்த கண்களால் என்னை பார்க்க முடியாது, என்னை பார்ப்பதற்கு திவ்ய திருஷ்டி வேணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான பாயிண்ட். அது மாதிரி வேற? நான் மனிதனும் அல்ல, அர்ஜுனன் அல்ல, நான் பரமாத்மா ஆவேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. நான் மனிதன் அல்ல, நான் கிருஷ்ணர் அல்ல, நான் வாசுதேவன் அல்ல, எல்லாமே அவரே சொல்றாரு இல்லையா? அதுலயும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்புறம் அப்புறம் வேற? ஒரு போர்க்களத்துல வந்து இவ்ளோ லெங்தான ஒரு டயலாக பேசிட்டு இருக்க வரைக்கும் மத்தவங்க எல்லாம் வந்து அமைதியா இருப்பாங்களா? அப்ப அது வந்து போர்க்களத்துல சொல்லல அப்படிங்கிறது. ஆமா, அதுவும் ரொம்ப அருமையான பாயிண்ட். இது போல எத்தனை எத்தனை பாயிண்ட் இருந்தது இல்லையா? இப்ப திரௌபதிக்கு வந்து அவங்க மனசுல வலி வேதனையோட வராங்க. ஆனா நீ அந்த பகையை விட்டுறணும், பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு யுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? வேதனைகளை கடவுளிடம் ஒப்படைத்து விடு. ஆஹ் நிறைய தடவை வேற யார்கிட்டயோ சொல்ற மாதிரி. இப்ப வீட்டுல வந்து அடிக்கடி அடிக்கடி கடவுள் கடவுள் வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, நான் வல்லவன் ஒருவன் இருக்கிறான், இறைவனிடம் ஒப்படைத்து விடுன்னு. இவரும் அந்த இறைவனும் வேற மாதிரி இருக்கு. இப்ப வீட்ல வந்து குழந்தை வந்து அப்பா கிட்ட ஏதாவது கேட்டா அம்மா கிட்ட போய் கொடுத்துரு, அம்மா கிட்ட கேளுன்னு அப்படித்தானே சொல்லுவாங்க. அது போல அங்க நிறைய தடவை வந்து நீ வந்து இறைவன் கிட்ட கொடுத்துரு, இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அதே போல அந்த இதுல வந்து பகவத்கீதையை சொன்னது கிருஷ்ணர் கிடையாது, சிவபரமாத்மா தவிர. அது மட்டும் இல்ல, அதை மட்டும் நம்ம நிரூபணம் பண்ணல. இன்னொரு விஷயமும், இது வந்து ஒரு கொடுமையான போராக இருக்கவே முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, காந்திஜி கூட எப்பொழுதுமே கையில வந்து பகவத்கீதை வச்சிருப்பாராம். அவருக்கு எப்பெல்லாம் மனசுல குழப்பம் வருதோ நான் பகவத்கீதையை திறந்து பார்ப்பேன், அங்க வந்து எனக்கு உடனே மனக்குழப்பத்திற்கான ஒரு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாத்மா காந்தி அஹிம்சையை போதித்தார், அஹிம்சையோட வழியில தான் அவர் நடந்தார். அப்போ வந்து அஹிம்சையை ரொம்ப பிரதானமாக கொண்ட ஒரு அந்த வாழ்க்கை வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகள் எப்படி பகவத்கீதையை அதனுடைய எல்லாரும் புரிஞ்சுகிட்ட ஒரு பொருளோடு அவர் எடுத்துக்கொண்டிருக்கவே முடியாது இல்லையா? இது ஏன் வந்து உலகத்துல மகாத்மா காந்தி கூட புரிஞ்சுகிட்டது தப்புன்னு நினைக்கிறாங்களா? யாரெல்லாம் தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ, தாங்கள் தான் அந்த ஆன்மீகத்துக்கு அத்தாரிட்டின்னு சொல்றாங்களோ, அவங்க வந்து இத மறுப்பதை ஏற்க முடியல. அதாவது இப்ப வந்து நீங்க மகாபாரதத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட மறுத்துட்டா மொத்தமும் அஃபெக்ட் ஆயிடுது. இப்ப இந்த சின்ன வயசுல எல்லாம் அந்த குழந்தைங்க விளையாடுவாங்க பாருங்க. அந்த சீட்டு கட்டு வச்சு அப்படியே ஒரு பில்டிங் மாதிரி கட்டுவாங்க. அதுல ஒண்ணு ஆட்டம் கண்டா மொத்தமா கீழே விழுந்துரும். அதே போல ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி நிறைய நிந்தனைகளும் இருக்கு இல்லையா? அதே போல அவர் வந்து இரண்டு குடும்பத்துக்கு நடுவே ஒரு போர் ஏற்பட காரணமாக இருந்து அந்த போர் நடப்பதற்கு காரணமாக இருந்தார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை. ஆனா அதுல ஏதாவது ஒன்றை நம்ம மறுத்துட்டோம்னா கூட அது மொத்தமும் அடி வாங்கிடும். அதனால அவங்க அதை ஏற்க தயாரா இல்லை. அதற்கு பதில் ஏதாவது சொல்லி 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 அந்த 18 அத்தியாயங்களை வந்து எத்தனையோ பெரிய விஷயங்களா மாத்திட்டாங்க. உண்மைக்கு இத்தனை அலங்காரம் தேவையில்லை. உண்மை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். பொய்க்கு தான் நிறைய ஒப்பனைகள் தேவைப்படும் இல்லையா?
அது போல எத்தனை விஷயங்கள். திரௌபதி கிட்ட போய் என்ன சொல்றாரு? உலக நன்மைக்காக நீ போராடு. ஒரு பக்கம் போர் வேண்டாங்கிறாரு, இன்னொரு பக்கம் போரிடுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்தூலமான யுத்தம் வேண்டாம், நீ உனக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிய நீ கொன்றுவிட வேண்டும், அதன் மீது நீ போர் செய் அப்படின்னு தான் சொல்றார். தியாகம் செய்யன்னு சொல்றார் இல்லையா? இது போல எத்தனை விஷயங்கள். ஒரு இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து பரமேஸ்வரா அப்படின்னே கூப்பிடுறார். பரமேஸ்வரனா நமக்கு நல்லாவே தெரியும், அது சிவனை மட்டும்தான் குறிக்கும் இல்லையா? சோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி யாரு வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்கள் செய்த தியாகத்தின் மூலமாக, தியாகத்தின் காரணமாக அவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஞானம். நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு வரோமோ அதற்கூட மேட்ச் ஆகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை அக்ஷோகினி படையோடு சேர்ந்து அப்படி ஒரு போர் நடந்து கடைசியில் என்னாச்சு? யாருக்கும் எதுவுமே இல்லை. பாண்டவர்கள் பக்கம் இருந்த அனைவரும் அழிகின்றனர், கௌரவர்கள் எல்லாருமே அழிகின்றனர். கடைசியில 5 பாண்டவர்களும் ஒரு நாய், எல்லாருமே மலை மேல ஏறுறாங்களாம், ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து மடிகிறார்களாம். அப்ப எதற்காக இதை செய்தார்கள்? அதுக்கப்புறம் பரமாத்மான்னு சொல்லப்படுகிற ஸ்ரீ கிருஷ்ணர் கூட சாபத்தின் காரணமாக மரணம் அடைந்தார். பாருங்க, கடவுளுக்கு ஒருத்தர் சாபம் கொடுக்க முடியுமா? சாபம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை அவர் செய்வாரா? அப்புறம் பரம் ஆத்மா அப்படி சொல்றதோட அர்த்தமே இல்லாம போயிடுது இல்லையா? சோ இது போல ஒன்று இரண்டு இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த யுத்தம் என்பது கண்டிப்பாக ஒரு கொடுமையான போரை குறிப்பிடவில்லை, அது ஆத்மாவுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது. அதே போல இந்த உயர்ந்த ஞானமான கீதையை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது, அது கண்டிப்பாக நிராகாரியான சிவ பரமாத்மா என்பதும் நமக்கு புரியுது. இப்ப பாருங்க, இந்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்ட ஞானம் வந்து மற்ற மதத்தினராலும் கூட விரும்பப்படுகிறது. ஆம், இப்ப வந்து பகவத்கீதை மட்டுமே வந்து பகவான் சொன்னது. அங்க வந்து பகவானு வாச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வந்து கீதையில வரும். அதாவது காட் ஸ்பீக்ஸ்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இறைவனே கொடுத்த ஞானம், இத்தனைக்கும் மற்ற மதங்களில் கூட அந்த ஞானத்தை விரும்புகிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஏன் எல்லாருமே வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் வந்து மற்ற மதத்தினர் வந்து அந்த நிராகாரமான ஜோதி சுரூபமாக இருப்பவரை தான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆனா அவங்க வந்து பகவத்கீதையை வந்து ஒரு சுப்ரீம் ஸ்கிரிப்சரா தான் நினைக்கிறாங்க. ஒரு மிக உயர்ந்த ஒரு, நிறைய இடத்துல பகவத்கீதையை வந்து தாயாக கருதுவார்கள். நீங்க கோர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை மேல கை வச்சு சத்தியம் பண்ணணும் அப்படின்லாம் கூட சொல்லப்படுது இல்லையா? சோ இந்த குழப்பங்கள் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த கீதையை கொடுத்தவர் யாரு? அந்த ஒரு தவறினாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இல்லைன்னா அந்த பகவத்கீதையில அவ்வளவு ஞானம் வெளிப்படுதுன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கீதையை கொடுத்தவர், அந்த ஒரிஜினல் ஓனர் யாரு? அதுல குழப்பம் வந்ததுனாலதான் மொத்த குழப்பமும் வந்துடுச்சு. சோ அதனாலதான் பகவத்கீதைக்குள்ளேயே போய் பகவத்கீதையை சொன்னவருடைய அந்த ட்ரூ ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப வந்து இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க. அதாவது கடவுள் வந்து ஞானத்தை முதலில் பிரம்மாவுக்கு வழங்கினார் அப்படிதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. பிரம்மா தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தந்தையானவர், எல்லா வேதங்களுக்கும் அவர்தான் தந்தை. அப்ப பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் செய்தது இறைவன். பிரம்மா தான் முதல்ல ஞானத்தை வாங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கப்புறமா அர்ஜுனருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு பக்கம் பிரம்மாவுக்கு முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதற்கப்புறமா கீதா ஞானம்ங்கிறது அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சோ இதுலயே நல்லா தெரியுது மக்களுக்கு கடவுள் யாருங்கிறதுலயும் தெளிவு இல்ல, கடவுள் கொடுத்த ஞானத்தை பத்தியும் தெளிவு இல்லாம இருக்கு. இப்ப வந்து நிறைய பேரு கீதையை பற்றி நிறைய விதமாக சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பகவத்கீதைன்றது 7 வர்சஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, 700ங்கிறாங்க. அப்ப அந்த ஒரிஜினல் இல்ல பாருங்க, ஒரிஜினலாக சொல்லப்பட்ட அந்த கீதை நம்ம கையில இல்ல. சோ அதுவும் நிறைய குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ கீதையின் கடவுள்னு சொல்ற அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அகிம்சையை பத்தி தான் போதிக்கிறாரு. ஆனா எங்க? யுத்த மைதானத்துல. யுத்த மைதானத்தில் இருந்து அஹிம்சைக்கான ஒரு போதனையை சொல்லவே முடியாது. இது எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாருங்க. கீதை முழுக்க அதுதான் இருக்கு, அஹிம்சையை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க.
காம் மகாசத்ரு, காமம் மிகப்பெரிய எதிரி. இதையெல்லாம் யுத்த மைதானத்துல வச்சு சொல்லுவாங்களா? அஹ், காம், குரோத், லோ, மோஹ், அஹங்கார். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, இது எல்லாமே நரகத்துக்கான வாசல். இதெல்லாம் எதிரி அப்படின்னு யுத்த மைதானத்துல வச்சு சொல்ல முடியுமா? அங்க யுத்த மைதானத்துல நம்ம என்ன பண்ணணும்? எதிராளி பார்க்கவே கூடாது. இப்ப சொந்தக்காரங்களா, பங்காளியா, வயதானவர்களா, ஒண்ணுமே பார்க்க கூடாது. தலையை வெட்டணும். அதுதானே யுத்தம். அப்ப எப்படி இருக்க முடியும்? பொருந்தவே இல்லை பாருங்க. ம். சோ பிரம்மா உடலில் நிராகார சிவன் ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு பிரம்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணராக சத்தியுகத்தில் பிறப்பிடிக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? பிரம்மா, நிராகாரமான சிவன், ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்றையும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதாவது மூணு கேரக்டரையும் ஒரே ரோல் கொடுத்துட்டாங்க. மூணு பேரோட நடிப்பை ஒருத்தராக்கிட்டாங்க. சங்கம யுகத்துல உடலற்ற சிவன் பிரம்மாவுக்கு ஞானம் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்து தன்னை உயர்த்தி கொண்டு பிரம்மா சத்தியுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக பிறக்கிறார். ஆனா அங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, அவரே பரமாத்மா, அவர்தான் ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மூணுத்தையும் போட்டு குழப்பிட்டாங்க. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணர் 16 தெய்வீக கலைகள் நிரம்பியவர். அப்படிதானே சொல்றாங்க. பக்தியில கூட ஸ்ரீ கிருஷ்ணரை 16 கலைகள் நிரம்பியவர் தான் புகழ் இருக்கு. ராமருக்கு 14 கலைகள். இப்ப எது அதிகம்? 16 அதிகமா, 14 அதிகமா? 16, 16. ஆ, அப்போ 16 கலைகள் நிரம்பிய கிருஷ்ணரை துவாபர யுகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. 2 கலைகள் குறைந்த ராமரை திரேதா யுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்பனா இந்த மகாபாரதம் சொல்லப்பட்ட காலமும் தவறு. அதுவும் துவாபர யுகம் கிடையாது இல்லையா? மகாபாரத காப்பியம் எழுதினது வேணா துவாபர யுகமாக இருக்கலாம். மகாபாரதம் நடந்தது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக துவாபர யுகமாக இருக்கவே முடியாது. அங்க கண்டிப்பா கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் சத்தியுகத்தை சேர்ந்தவர். காலையில தானே நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டயர்ட் ஆகும். அதே போல இந்த காலச்சக்கரத்தில் சத்தியுகத்துல தான் ஆத்மா ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க முடியும். அதனால ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்துல இருந்தார். 2 கலைகள் குறைந்த ராமர் திரேதா யுகத்துல இருந்தாருன்னா லாஜிக்கலி கரெக்டா இருக்கு. ஆனா ராமரை திரேதா யுகத்துக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் பிறந்ததாக சொல்லிட்டு அவருக்கு 14 கலைகள், இவருக்கு 16 கலைகள்னா அங்க பொருந்தவே இல்லை பாருங்க. இல்லையா? பாருங்க எத்தனை ஓட்டைகள் இருக்கு. ம். அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, நான் ஒரு சாதாரண மனிதனாக அவதரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா நீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் பாருங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தியில பிறந்த நாளில் இருந்தே ஒரு ஒரு ரொம்ப சார்மிங் பர்சனாலிட்டியா காமிக்கிறாங்க இல்லையா? அவர்கிட்ட ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி, ரொம்ப ஒரு ஆன்மீக கவர்ச்சி, ஒரு தெய்வீகமான ரொம்ப ஒரு இனிமையான ஒரு கேரக்டரா தான் அவரை காமிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தெய்வீக குழந்தைன்னு தானே காமிக்கிறாங்க. கிருஷ்ணரோட பிறப்பில இருந்தே அவர் அசுரர்களை வதம் செய்தார். ஒரு குழந்தைக்கான ஒரு இன்னோசென்ஸ், ஒரு குழந்தைக்கான ஒரு பலவீனம் எதுவுமே இல்லை. அங்க ஒரு தெய்வீக குழந்தையாகத்தான் மற்றவர்களில் இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறாங்களா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. ஆமாவா இல்லையா? ஆமா சிஸ்டர். மத்தவங்களும் பேசணும். ஆமாக்கா. ஆஹ் அப்ப பாருங்க அங்க மேட்சிங்கே ஆகல. அப்ப அதற்கு என்ன அர்த்தம்னா, இத சொன்னது யாரா இருக்க முடியும்? நான் ஒரு சாதாரண உடலில் அவதரிக்கிறேன்னா அது கண்டிப்பாக நிராகார சிவனாக தானே இருக்க முடியும். ஏன்னா பிரம்மா பாபா ஒரு பெரிய மகானோ, ஒரு சந்நியாசியோ, இல்ல ஒரு தர்ம பிதாவோ கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதர். ஒரு சாதாரண அதாவது பாப்புலரே இல்ல அவர். அவரோட லொக்காலிட்டி, அவருடைய தொடர்புல மட்டும்தான் அவருக்கு தெரியும். மத்த உலகத்துல இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிரம்ம பாபாவை தெரியாது. அப்போ ஒரு சாதாரண உடலில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இங்க பாருங்க கரெக்டா பொருந்தது. நிராகார சிவன் பிரம்மாங்கிற சாதாரண மனிதர் உடலில் பிரவேசிக்கிறார். இப்ப பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு. இப்ப உலகத்துல கூட பாருங்க கல்கி அவதாரம் நடக்க போகுது. கல்கி எது மேல வருவாருன்னு சொல்றாங்க? கல்கி எதன் மேல வருவாராம்? குதிரையில வருவார். என்ன கலர் குதிரை? வெள்ளை கலர், வெள்ளை கலர். வெண்மை நிற குதிரை. முதல்ல யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு குதிரை மேல ஏன் வரணும்?
நமக்கு தான் உடல் இருக்கு, நமக்கு தான் ஒரு வாகனம்ங்கிறது தேவைப்படுது. இறைவனுக்கு எதற்கு ஒரு வாகனம்? அதுவும் குறிப்பா ஏன் வெள்ளை குதிரை? இப்ப இதே பாருங்க, இறைவன் வந்து பிரம்மா என்ன வஸ்திரம் போடுறாரு? ஒயிட் கலர். உங்களுக்கே தெரியும், பிரம்மா குமாரியில யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கலர். சரஸ்வதி கூட பாருங்க ஒயிட் ட்ரெஸ்ல தான் காமிப்பாங்க. லக்ஷ்மி பார்வதி எல்லாம் கலர் ட்ரெஸ், ஆனா சரஸ்வதிக்கு ஒயிட் ட்ரெஸ் தான். அப்போ பிரம்மா தான் ஒயிட் ட்ரெஸ், வெள்ளை நிற. பக்தியில கூட பாருங்க பிரம்மாவுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான். அப்போ சிவன் வந்து குதிரைங்கிறது நம்ம பொதுவாக உடலை சொல்றோம் இல்லையா? அப்போ வெள்ளை குதிரையில கல்கி அவதாரம் என்பது பிரம்மா உடல்ல சிவன் வரதை தானே குறிக்க முடியும். அதே போல இறைவன் அப்படின்னாலே டெபினிஷன் வந்து பிறப்பற்றவர். அதே பாருங்க, நேற்று அந்த கிளாஸ்ல கூட, அந்த வீடியோல கூட கிருஷ்ணர் நான் சொல்ற மாதிரி பூமியில் சொல்றாங்க. பிறப்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நான் நேத்து நான் பார்த்தேன். பிறப்பதில்லை, நான் பிறப்பற்றவன். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்றாரு? என்னுடைய அனைத்து பிறப்புகளையும் நான் அறிவேன், உனக்கு தான் மறந்துடுச்சுங்கிறார். அடுத்த டைலாக் என்ன சொல்றாரு? நான் பிறப்பற்றவன்கிறார். பாருங்க அந்த முரண்பாடு பாருங்க. அதாவது சிவன் சொல்றாரு பிரம்மா கிட்ட, உன்னுடைய அனைத்து பிறப்புகளையும் நான் அறிவேன், நீ மறந்துட்ட. கரெக்டா பொருந்தது. அதே போல நான் பிறப்பற்றவன்னு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராத சிவனால மட்டும்தானே சொல்ல முடியும். அப்ப அஜன்மா அப்படிங்கிற அந்த ஒரு டெபினிஷன் வந்து சிவ பரமாத்மாவுக்கு மட்டுமே தான் பொருந்தும். அதே போல தெய்வீக பிறப்பு. தெய்வீக பிறப்பு என்றாலே அது காமத்தினால் இருக்க முடியாது. நமக்கு பக்தியில தெரியுமே. ஹம்? கிருஷ்ணரோட தாய் தந்தை அந்த வசுதேவன் தேவகி ரெண்டு பேரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அப்ப அங்க காமத்தினால பிறந்த பிறப்பு தானே கிருஷ்ணரோட பிறப்பு. அப்ப அது எப்படி தெய்வீக பிறப்பு, டிவைன் பர்த்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? ஆனா உண்மையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்துல காமத்தினால பிறக்கல. ஸ்ரீ கிருஷ்ணரோட தாய் தந்தையர்களும் யோக சக்தியின் மூலமாகத்தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுக்கறாங்க. இப்ப நாமளே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய மகான் ஆத்மாக்கள் இந்த பூமியில அவதரிச்சிருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க அவங்களோட இறப்பு என்பது எப்படி இருக்கு? ஒரு வயோதிகம், ஒரு மூப்பு, ஒரு பிணி அப்படிதானே இருக்கு. ஏன்னா அந்த உடல், அந்த ஆத்மா ரொம்ப மகானா இருக்கலாம், ஆனா அந்த உடல் எப்படி கிடைச்சது? காம விகாரத்தினால் கிடைத்த உடல்ல நோய் இருக்கும். ஆனா சத்தியுகத்துல பாருங்க, காம விகாரத்தினால் பிறக்காத உடல்னால அங்க நோயே கிடையாது. அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்துல யோக சக்தியினால பிறக்கிறாரு, அதை வேணா தெய்வீக பிறப்புன்னு சொல்லலாம். சிவபாபா வந்து பிரம்மா உடல்ல அவதரிக்கிறார், வெளியில போயிடுறார். அவர் குழந்தையாக தாயின் கர்ப்பத்துல போகவே இல்லை, அதே தெய்வீக பிறப்புன்னு சொல்லலாம். பக்தியில சொன்ன மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெய்வீக பிறப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க ராஜயோகம், இறைவன்னாலே ஞானம் தான். இப்போ உலகத்துல என்ன சொல்றாங்க? நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேணுமானாலும் இருங்க, உங்களுக்கு இறைவனை பற்றி என்ன நம்பிக்கை வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனா போய் சென்று சேர வேண்டிய இடம் ஒன்று. அதாவது நதிகள் வந்து எங்க இருந்து வேணுமானாலும் பிறக்கலாமா, ஆனா போய் சேர இடம் கடல். அதுபோல நீங்க இறைவனை பற்றி எந்த நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, இறைவனை நீங்க யாரு எப்படி எந்த ரூபத்தில் எந்த பெயரில் வணங்கினாலும் சரி, எல்லாமே போய் சேர வேண்டிய இடம் வந்து இறைவன் அடிங்கிறாங்க. இது எப்படி பொருந்தும்? அப்படி இருக்கவே முடியாது இல்ல. சோ உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்க இறைவன்னு சொல்லி எந்த ரூபத்தில் பக்தி செய்திருந்தாலும் சரி, நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஞானம் தான். ஏன் இதற்கு உதாரணமாக பிரம்மா குமாரியில கூட பல மதங்களை சேர்ந்தவர்கள் வராங்க, இருக்கிறாங்க, இப்பவும் பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா? ஆனா போய் சேர்ற இடம் வந்து இறைவன் அடி கிடையாது, ஞானம். ஞானம்ங்கிற அந்த பாயிண்ட்ல தான் எல்லாருமே நம்ம ஜாயின் பண்றோம். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இறைவன் அடி சேர முடியும். இறைவன் அடினா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கால்களே கிடையாது, இறைவனை அடைய முடியும். ஞானத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். இப்ப ஞானம்ங்கிறது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்ப புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம்னாலே தெளிவு இருக்கணும். அங்க வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையோ, இல்ல எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இறைவன் கிடைக்க மாட்டார். இப்ப இறைவன் நமக்கு கிடைக்கலன்னா, இறைவன் மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா பிராப்திகளில் இருந்தும் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். சோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல வந்து பகவத்கீதையில வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு இந்த யோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா அந்த மகாபாரதத்துல நீங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா யுத்த மைதானத்துலதான் அந்த யோகம் பத்தி, ஞானம் பற்றிய போதனைகள்லாம் இருக்கு.
அப்ப உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு சங்கம யுகத்திலும், ஒவ்வொரு கல்பத்திலும், ஒவ்வொரு சங்கம யுகத்திலும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட சொல்லி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி கூட நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்ப கல்பமாக நடந்து ஆஹ் கொண்டிருப்பது. போன கல்பத்திலயும் நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப நம்ம எல்லாரும் போன கல்பத்துல கூட இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டோம். அதனாலதான் இந்த கல்பத்துல கரெக்டா இந்த நேரத்துல வந்து நம்ம ஞானத்தை கேட்கிறோம்னு அர்த்தம். இங்க பாருங்க, கிளாரிட்டி இருக்கு. அதே போல வந்து யோகம், அஹ், ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்னோட யோகம் வை அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த உடல் மீது தானே யோகம் வைக்க முடியும். அதே சிவ பரமாத்மா வந்து சொல்றாரு என் மீது யோகம் வை. அப்ப என் மீது யோகம் வைனா அவர் ஆத்ம உணர்வுல இருக்காரு. அப்ப அவரை பற்றி நினைக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் ஆத்ம உணர்வு வரும் இல்லையா? யார் ஒருவர் தேகத்தோடு இருக்கிறாரோ அவரை நினைவு செய்தால் நாம் ஒரு பொழுதும் ஆத்ம உணர்வை அடையவே முடியாது. இந்த பாயிண்ட் எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன். யார் ஒருவர் தேகம் உடையவராக இருக்கிறாரோ அவரை நினைவு செய்தால் நம்மால கண்டிப்பாக ஆத்ம உணர்வை அடைய முடியாது. கரெக்டா இல்லையா? என்னப்பா? கரெக்டா சிஸ்டர். கரெக்டுங்க. வாட்ஸ்அப்ல இருக்கவங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு 40 நாளாக யோக பயிற்சி பண்றோம். உங்களுக்குள்ள ஆத்ம உணர்வு அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஏன்னா பரமாத்மா நிராகாரராக இருக்காரு. அவரை நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் ஆத்ம உணர்வு வருது. ஏன்னா நேற்று அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாரு? எதுவரை ஆத்மாவாக உணரவில்லையோ அதுவரை பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல எப்பொழுது சுத்த ஆத்மாவாக மாறவில்லையோ அதுவரை நீங்க என்னை அடையவும் முடியாது. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. சோ பரமாத்மாவை நினைவு செய்தால் மட்டும்தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி தான் அது வந்து தன்னுடைய கர்ம கணக்குகளை எல்லாம் முடிக்க முடியும். புதியதாக எந்த நெகட்டிவ் கர்ம கணக்கு உருவாக்காம இருக்க முடியும். இது இன்னைக்கு வேணா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஆனா இனிமே வரக்கூடிய வகுப்புகளில் அதை நீங்க பிராக்டிக்கலாக உணர ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? அதே போல ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலக நாடக சக்கரம் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த மரம் வந்து அழியாத கல்ப விருட்சம். நான் இந்த மரத்தின் அழிவற்ற விதை அப்படின்னு சொல்றார். இது எல்லாம் தான் நம்ம இவ்வளவு நாள் அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் டைம் சைக்கிள்ல பார்த்தோம் இல்லையா? கால சக்கரம் பத்தி நிறைய பார்த்தோம். ஆனா எங்கேயாவது பகவத்கீதையில கால சக்கரத்தை பற்றி இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஓகேவா? சோ இங்க வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என்ன நடந்ததுன்னா, கீதையின் பகவான், அதாவது கீதையை உபதேசித்தவர் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னது மட்டும்தான். அது மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததுனாலதான் என்ன நடந்தது, கஜினி முகமது சோம்நாத் சிவன் கோவிலை அந்த அளவுக்கு கொள்ளையடித்து கொண்டு போனார். அதே கீதையின் பகவான் நிராகாரமான சிவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கஜினி முகமதுக்கு சிவலிங்கத்தை கை வைக்கிறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? ஏன்னா அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. நிராகாரமான அல்லாவை தான் அவங்க வணங்குறாங்க. அந்த அல்லாவும் சிவனும் ஒன்றுதான். அவர்தான் பகவத்கீதையை உபதேசித்தவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கஜினியால கண்டிப்பாக சிவன் கோவிலை கொள்ளையடித்திருக்கவே முடியாது. இந்த உலகம் முழுக்க அந்த பிரதர்ஹுட்ங்கிறாங்க. பிரதர்ஹுட், அந்த சகோதரத்துவம். அப்ப அந்த ஆத்ம உணர்வுனால மட்டும்தானே வர முடியும். அப்ப பரமாத்மா எல்லாருக்கும் ஒருவராக இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லாரும் அவருடைய குழந்தைகள். அப்ப நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். அப்ப நாம நமக்குள்ள சகோதரர்கள். அதாவது ஆத்மான்னு பார்க்கும் பொழுது மேல் ஃபீமேல் கிடையாது, எல்லாருமே சகோதரர்கள் தான். அதனாலதான் எப்பவுமே பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்களே தவிர சிஸ்டர்ஹுட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதற்கப்புறமா நீங்க ரொம்ப பொதுவாகவே பார்க்கும் பொழுது உலகத்துல ரொம்ப தவறு செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த யூத்த காமிக்கிறாங்க. உண்மையில அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் சினிமால இந்த மாதிரி டைலாக் எல்லாம் வரும். அதாவது ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்பவனை நீ என்ன ராமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பல பெண்களோடு தொடர்பு வைப்பது, பல பேரை திருமணம் செய்வது அப்படின்னா என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் சொல்றது இல்ல, சொல்றாங்களா இல்லையா?
புரியுது சிஸ்டர். உலகத்துல ரொம்ப ஒரே ஒரு பெண்ணோடு வாழ்பவனே ஏகபத்தினி விரதன், இவன் ராமன் அப்படியுவாங்க. ஆனா பல பெண்களோடு தொடர்பு இருக்கவங்கள கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணரை பத்தி இவ்வளவு தவறான கதைகள் அந்த மகாபாரதத்திலேயே திணிக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ இது எல்லாமே பரமாத்மாவுக்கு நம்ம கொடுக்கிற நிந்தனைகள். ஸ்ரீ கிருஷ்ணரையும் நம்ம நிந்தனை பண்ணியிருக்கோம், ஸ்ரீ ராமரை கூட நிறைய நிந்தனைகள் செஞ்சிருக்கோம். இதுல வந்து சிவ பரமாத்மாவை சுத்தமா மறந்துட்டு அவருக்கு கிரெடிட்டே கொடுக்கல. ஆஹ் அதே போல மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், இவங்க எல்லாரும் கூட பகவத்கீதையை வேற கண்ணோட்டத்துல தான் பார்த்தாங்க. அவங்க ஒரு பொழுதும் இப்போ உலகத்துல பொதுவாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை. இப்போ மகாத்மா காந்தி எப்படி இந்த பகவத்கீதையை பார்த்தார், இந்த மகாபாரதத்தை பார்த்தார், பாலகங்காதர திலகர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார், அப்படிலாம் நம்ம கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு தனியாகவே கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ், அவங்கெல்லாம் வந்து அ- அத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில பயன்படுத்தினாங்க. ஆனா நாம அந்த விஷயத்துல அவ்வளவா ஆர்வம் காட்டாததுனால எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, ஓகே. இதோட வந்து நம்ம வந்து இந்த கீதையின் நாயகன் யார், கீதையின் கடவுள் யார், கீதையின் பகவான் யார் அப்படிங்கிற அந்த வகுப்பை நம்ம இங்க முடிச்சுக்கிறோம். சரி, அடுத்தது வந்து நான் பேச போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா யோகம். ஏன்னா நாளைக்கு அஷ்டசக்திகள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். நீங்க எல்லாருமே அதுல டைரக்டாவே இன்வால்வ் ஆக போறீங்க. உங்களுக்கு அதுல வந்து நிறைய ஒரு வித்தியாசங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க பிரயோகிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதனால ஒரு வித்தியாசமும் தெரிய ஆரம்பிக்கும். அதுல ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து யோகம். ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிரியா சிஸ்டர் முதல் கிளாஸ்லயே அதை பத்தி தான் பேசினாங்க. ஸோ இப்போ அதை கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யோகம் அப்படின்னா கனெக்ஷன். அப்புறமா இன்னொன்னு வந்து நினைவு. ஸோ நம்ம எதெல்லாம் நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னா, நான் ஆத்மா அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம நினைவுபடுத்திக்கணும். அதே போல இது ஒரு டிராமா அப்படிங்கறதையும் நம்ம நினைவுபடுத்திக்கணும். இது டிராமாங்கிறது உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? இந்த காலச்சக்கரம் ஒரு ஆஹ் இந்த காலச்சக்கரம் ஒரு டிராமாவாக இருக்கு, ஒரு நாடகமாக இருக்கு, திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ நமக்கு பாருங்க, அடுத்தது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அடுத்தது என்ன சீன் வரும், என்ன நடக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறது தான் இந்த நாடகத்துல வந்து சஸ்பென்ஸ். அதுதான் நல்லா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை நோக்கி நாம நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே நம்ம மாத்திக்கிட்டு வரும் பொழுது எதிர்காலம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து இந்த நாடகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கருதப்படுகின்றது. நிறைய டைம் வந்து நம்ம நடிப்புல அந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டோம்னா நாடகம்ங்கிறதே மறந்துடுறோம், நாம நடிகர்கள்ன்றதையும் மறந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப கூட பாருங்க, ஒரு பேசிக் கோர்ஸ் லெவல்ல தான் பேசுறோம். நீங்க அடுத்தது அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் முரளிக்கெல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு ஞான அஸ்திரங்கள் கிடைக்கும். அந்த ஞான அஸ்திரங்கள் கிடைக்கும் பொழுது மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த மாயையின் போர்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும். அதற்கப்புறமா பரமாத்மாவோட கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்ப பரமாத்மாவோட கனெக்ஷன் இல்லாம நம்மால மாயையை ஜெயிக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த விகார குணங்கள்ன்ற ராவணனை நம்மால ஜெயிக்கவே முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆத்ம உணர்வு பயிற்சியை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். தியான வர்ணனை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, நீங்களாகவே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், அவ்வளவுதான். இதை நம்ம அடிக்கடி நிறைய உதாரணங்களோடு இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒரு உதாரணங்களாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்குறதா இருந்தா, இந்த சரீரம் ஒரு வண்டி, நான் ஆத்மா ஒரு ஓட்டுநர். இந்த சரீரம் ஒரு கோவில், நான் ஆத்மா அதுல இருக்கிற மூர்த்தி. இந்த சரீரம் ஒரு செல்போன், நான் ஆத்மா இதுல இருக்க சிம் கார்டு. இது மாதிரி நீங்க எத்தனை 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 உதாரணங்கள் இருக்கு. அது மாதிரி நீங்களே நினைத்து பார்த்து உங்களை இந்த நான் இந்த சரீரம் அல்ல, நான் இதிலிருந்து வேறுபட்ட ஒரு சக்தி, என்னுடைய வடிவம் ஒளிப்புள்ளி, இது மாதிரி நீங்க பயிற்சி செய்யணும். ஓகேவா? அதற்கப்புறமா நம்முடைய
அந்த உண்மையான குணங்கள் என்ன, அதை வந்து நம்ம நம்பணும். இதுதான் என்னுடைய உண்மையான குணம். இதுக்கு நம்ம நிறைய யோக பயிற்சி கூட கொடுக்குறோம். ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி கூட நீங்க பயிற்சி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சோ இதுதான் என்னுடைய உண்மையான குணம். அப்ப அந்த 7 குணங்களோட கிளாஸ் கூட நீங்க ஒரு தடவை போய் ரீவிசிட் பண்றது நல்லது. தூய்மைனா என்ன, மகிழ்ச்சினா என்ன, ஆனந்தம்னா என்ன, அதை பத்தி கூட நீங்க கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த லெவலுக்கு நம்ம நம்மள முதல்ல ரேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பரமாத்மாவோட கனெக்ஷன்ங்கிறது. மறுபடியும் சொல்றேன், பரமாத்மாவை நினைக்கிறதுனா நேரா போய் டக்குன்னு பரமாத்மாவை சந்திச்சிட்டேன் அப்படின்னா அங்க என்ன கிடைக்கணுமோ அந்த பிராப்தி கிடைக்காது. முதல்ல அதற்கு நாம தயார்படுத்திக்கணும். இப்போ உதாரணமாக நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வருது, என்னோட சேர்ந்து நீங்க லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ் அப்படிதானே எடுத்து போடுவீங்க. பெஸ்ட் ட்ரெஸ் போடுவீங்க. உங்களை வந்து நல்ல அழகா பிரசன்ட் பண்ண நினைப்பீங்க இல்லையா? என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி சிரிக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு ஒத்திகை பார்ப்பீங்க. அப்படி செஞ்சுட்டு தானே நீங்க பிரசிடென்ட பார்க்க போவீங்க. இல்ல எப்பவுமே போட்டிருக்கிற பழைய Dress அந்த மாதிரியே தான் போவீங்களா? ஒரு விஐபியை பார்க்க போகணும்னா கொஞ்சம் ஒரு ப்ரிப்பரேஷன்ங்கிறது இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் மேம். ம். அப்ப நாம வந்து ஆஹ் விஐபியை பார்க்க போறோம், பரமாத்மாவை சந்திக்க போறோம்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம். So, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த பாயிண்ட்ஸ் இல்லாம உங்களால யோகம் பண்ண முடியாது. சோ பரமாத்மாவோட தொடர்பு, பரமாத்மாவோட யோகம், பரமாத்மாவோட நினைவு அப்படின்னா முதல் படி தன்னை ஆத்மாவாக உணர்வது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தன்னை ஆத்மாவாக உணர்வது. செகண்ட் வந்து நம்முடைய சுயஸ்திதியில் நிலைத்திருப்பது. நான் ஞான சுரூபமான ஆத்மா, நான் தூய்மை சுரூபமான ஆத்மா, நான் சாந்த சுரூபமான ஆத்மா. இந்த 7 குணங்களையும் நம்ம ரிவைஸ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஞான சுரூபமான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஞானமே புத்தியில இல்ல. ஞானத்தை அப்படியே பறக்க விட்டாச்சு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாச்சு. நம்ம பேசுறதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்பனா ஞான சுரூபமான ஆத்மான்னு சொல்ல முடியுமா? முடியாது சிஸ்டர். ஆஹ் அப்ப இங்க ஞானத்துல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் புத்தி ஏத்துக்கணும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் அன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது அப்படியே மனசுல பதிய வைக்கிற மாதிரியான ஒரு ஞான பயிற்சி, தியான பயிற்சி நம்ம பண்றோம். அப்ப இங்க வந்து இப்போ பரமாத்மா என்ன சொல்றாரு? 3 உலகங்கள் தான் இருக்கு. ஒன்று வந்து நிராகாரமான அந்த நிராகார உலகம். அங்க ஆத்மா நிராகாரியாக மட்டும்தான் இருக்க முடியும். அது ஒரு உலகம். இங்க வந்து நம்ம பூமியில இந்த உடலோட இருக்கும். நடுவுல ஒரு சூக்ஷ்ம உலகம் இருக்கு. அங்க சூக்ஷ்ம உடலோட மட்டும்தான் போக முடியும். ஆனா பழைய நம்பிக்கை என்னவா இருந்தது? ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, அங்க தேவதைகள்லாம் இருக்காங்க. இங்க நம்ம கோவில்ல போய் வேண்டிக்கிட்டா அவங்க அங்க இருந்து அருள் கொடுப்பாங்க. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தது. இப்படிலாம் பழைய நம்பிக்கைகளோடவே நாம இருந்தோம்னா அப்போ நம்முடைய எண்ணம் சொல் செயல்லாம் அந்த ரூட்லயே போகும். அப்ப அங்க வந்து ஞானம் வெளிப்படாது. அப்ப ஞான சுரூபமான ஆத்மாவாக நம்ம இருக்க முடியாது. பரமாத்மா தெளிவா சொல்லிட்டார், இந்த பூமி தான் ஸ்வர்க்கமா இருந்தது, இப்ப அது நரகமா மாறிடுச்சு. ஸ்வர்க்கமாக இருக்கும் பொழுது அது சத்யுகம் திரேதா யுகம்னு சொன்னோம். நர நரகமாக மாறும் பொழுது அத துவாபர யுகம் கலியுகம்னு சொல்றோம். அப்ப அது நமக்கு அப்படியே பதியணும். அதுதான் நம்முடைய வாயில வார்த்தைகளாகவும் வரணும். ஓகேவா? அதே போல பரமாத்மா ஒருவர் தான், மற்றவர்கள் தான் தேவதைகள். கோவில்ல வைத்து வணங்கப்படுகிறவர்கள் எல்லாமே சத்யுகத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள். அதனால தானே குல தெய்வம்னு சொல்றோம். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அது நாமளாக கூட இருந்திருக்கலாம். நம்ம நல்லா முயற்சி பண்ணோம்னா அது நாமாகவே கூட இருந்திருக்கலாம். இருக்க முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் மேம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த தேவதைகளை பற்றி என்ன சொல்றாங்க? 16 கலைகள் நிரம்பியவர்கள், சர்வ குண சப்பன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள அந்த தூய்மையை நான் உணர்கிறேன், எனக்குள்ள சாந்தி உணர்றேன், என்னால வந்து ஒரு செகண்ட்ல வந்து மனசுல ஓடுற எண்ணங்களை நிறுத்த முடியுது, ரொம்ப ஒரு ஈஸியா மத்தவங்களை மன்னிக்க முடியுது, மத்தவங்களுக்கு உள்ளத்தோட ஆழத்துல இருந்து ஆசீர்வாதம் கொடுக்க முடியுது. இப்ப இதெல்லாம் முடியுதுன்னா அப்ப நான் என்ன தேவதையா தானே உணர்வேன். அதே எனக்கு கோபம் வருது, மத்தவங்கள மாதிரியே வம்பு பேசிட்டு இருக்கேன், மத்தவங்கள மாதிரியே புலம்பிட்டு இருக்கேன்,
மத்தவங்கள மாதிரியே மத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்க தெய்வீக தன்மையை நான் எப்படி உணர முடியும்? இது ஒன்றும் என்ன சொல்றது, ரித்தி சித்தி விளையாட்டு கிடையாதுல்ல. இந்த சித்து விளையாட்டு எல்லாம் சித்தர்கள் செய்யறாங்க அந்த மாதிரி விஷயம் கிடையாதே. இப்ப நீங்க அந்த அஷ்டசக்திகள் கிளாஸ் கேட்டீங்கன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற தூய்மை, உங்களுக்குள்ள இருக்கிற சாந்தி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற அன்பு, அதெல்லாம் உங்களால மத்தவங்களை சார்ந்து இல்லாம உங்களுக்குள்ள இருந்தே அனுபவம் பண்ண முடியுதுன்னா அப்ப நீங்க தான் அந்த தெய்வீக சிலையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அஷ்டசக்திகள் வில் மேக் இட் பாசிபிள். அதனாலதான் அதை கடைசியில வச்சுக்கோங்க. ஏன் அதை கடைசியில வச்சோம்னா இப்ப இவ்வளவு ஞானம் எடுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் அஸ்திரமா பயன்பட போகுது. மனசு தானே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. அதுதானே பழைய விஷயங்களை வந்து தோண்டி துருவி மறக்க விட மாட்டேங்குது. யாராவது தவறு செய்தா அவங்கள மன்னிக்க விட மாட்டேங்குது. சோ அந்த மனசு நிறைய கேள்விகள் கேட்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் புத்தியின் மூலமாக நம்ம பதில் சொல்றோம். அப்ப அதெல்லாம் ஞான அஸ்திரங்களோட வேலை செய்யும். அப்படியே அந்த மனசு மாறும். உங்களோட கேரக்டர், பர்சனாலிட்டி எல்லாமே மாறும். உங்களோட சூக்ஷ்ம உடலோட அந்த ஆரா எல்லாம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது நிறைய நீங்க இப்ப வந்து நம்ம அஹ், ஒரு பீக்கு ஓட குரூப்ல இல்ல. நீங்க பின்னாடி வந்து முரளி கிளாஸ் கேட்டு பொதுவான வகுப்புகள் நிறைய இருக்கும். அதுல எல்லாம் நீங்க போனீங்கன்னா பிரம்மா குமாரிஸ் நிறைய அனுபவம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அனுபவங்கள்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது உங்க வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிச்சிடும். நாங்கெல்லாம் வந்து சிவனை, கடவுள், பகவான் அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். என்னோட அப்பா, என்னோட ஃப்ரெண்டு, அது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். அது பர்சனலா அனுபவம் பண்ணாம அப்படி சொல்ல முடியாதுல்ல. சோ இது எல்லாமே நீங்க பிராக்டிக்கலாவே நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சோ பரமாத்மாவை சந்திப்பதற்கு முன்னாடி நாம இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றோம். அதன் பிறகு பரமாத்மா கிட்ட போயிட்டோம். இப்ப பரமாத்மா கிட்ட போயிட்டு நாம அங்க ஒரு ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்போட அவர் கூட நம்ம பேசணும், பழகணும். இப்ப பக்தியில வந்து கடவுளுங்கிறவர் ரொம்ப உயரத்துல இருக்கிறவரு, நாம அவருடைய காலடி தூசி, அவர் காலடியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இறைவன் வந்து நம்மை குழந்தையாக பாக்குறாரு, நம்முடைய ஃப்ரெண்டா பாக்குறாரு. நீங்க என்ன சம்பந்தம் வேணுமானாலும் அவர் கூட வைக்க முடியும். உண்மையில பார்த்தோம்னா இறைவன் கூட எல்லா சம்பந்தமும் நம்ம வைக்கணும். அதுவும் பின்னாடி நம்ம கத்துக்கலாம். சோ அந்த மாதிரி முதல்ல ஆரம்பத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு உறவுல அவரை பாருங்க, அவர் கூட பேசுங்க. சோ இந்த மாதிரி நீங்க பேச பேச இப்பவே நீங்க அதை ஆரம்பிச்சிடலாம். நீங்க சாதாரணமாவே பேச ஆரம்பிங்க. ஓகே. அவர் பேச பேச, நீங்க அந்த மாதிரி பேச பேச உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். மெதுவா கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கனெக்ஷன் எப்போ கிடைக்கும்னா நான் முதல்ல அந்த சொன்னேன்ல, அந்த 3 ஸ்டெப்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல்ல சரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க அந்த ஒரிஜினல் குணங்கள் அதுல நீங்க நிலைச்சிருக்கணும். அப்ப நான் வந்து தூய்மையான ஆத்மா அப்படின்னா எனக்குள்ள யாரை பற்றிய ஒரு வெறுப்பு இருக்கு, இல்ல சில பேர் எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் உள்ள இருந்ததுன்னா அங்க தூய்மை அனுபவம் ஆகாது. அப்ப இது வந்து படிப்படியாக நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். அது கத்துக்க கத்துக்க நமக்குள்ள அந்த தூய்மை வர ஆரம்பிக்க, அதிகரிக்க அதிகரிக்க அவரோட கனெக்ஷனும் இன்னும் நெருக்கமாகும். இந்த மாதிரி நம்ம அன்பு சுரூபமாக, மகிழ்ச்சி சுரூபமாக நாம நம்மை மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள அவர் கூட கனெக்ஷன்ங்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஆக ஆரம்பிக்கும். அதற்கப்புறமா 3வது சம்பந்தம். அவர் கூட ஒரு ரியல் சம்பந்தத்தோட நம்ம அனுபவம் பண்ணணும். ஓகேவா? இந்த 3மே நடக்கும் பொழுது அப்படி ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மேஜிக் என்னன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஆக ஆரம்பிச்சிரும். புத்தி வந்து கிளாரிட்டி அதிகமாகும். எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த ஞானத்தை வந்து நீங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்காதீங்க. இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. நிறைய யோசிங்க, சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த சிந்தனை செய்யும் பொழுது அந்த புத்தி வந்து ஷார்ப் ஆகுது இல்ல. அஹ்? ஏதோ ஒரு விஷயத்துல புத்தியை செலுத்தி நீங்க அதை தூய்மைப்படுத்துற ஒரு ப்ராசஸ் நடக்குது, கூர்மைப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதே புத்தியை தானே நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த புத்தி தன்னுடைய தெளிவான ஒரு பகுத்தறியும் சக்தியை அது காமிக்காதா?
ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அது காமிக்குமா காமிக்காதா? என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? புரியுது மேம். காமிக்கு சிஸ்டம். ஓகே, வெரி குட். சோ அதனால நீங்க பிராக்டிக்கல் லைஃப் இப்ப பாருங்க, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஏதோ ஒரு ஆன்மீக கூட்டம், ஏதோ ஸ்ரீமன்ங்கிறாங்க, கிருஷ்ணருங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வயசானவங்க பண்றதுன்னு போயிடுவாங்க. ஆனா உண்மையில நம்ம புத்திக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கத்திய வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கோடரியெல்லாம் வந்து முதல்ல கூர்மையாக்குவாங்க. அது போல இங்க நம்மளோட புத்தி வந்து தெளிவாகுது, தூய்மையாகுது, கூர்மையாகுது. அப்ப அதே மனம் புத்திய வச்சு நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே முடியும். ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மாயை. அதுவும் முதல்லயே சொல்லிடுறோம், மாயை ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஆனா பரமாத்மாவோட கையை நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோம்னா மாயை நம்மை விட்டு விலகிவிடும். ஆக்சுவலா மாயை வந்து நம்ம இன்னும் பலசாலியாக ஆக்கவே வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல கூட பாருங்க, ஒரு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அப்ப அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிதுன்னா அது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்டை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் பேப்பர் இருக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்த மாதிரி இன்னும் சிம்பிளான கொஸ்டின் பேப்பர் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? டஃப்பா தான் மேம் இருக்கும். ஆமா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் மேல போக போக கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆயிட்டே வரும். அப்ப கொஸ்டின் பேப்பர் ஏன் டஃப் ஆகுதுன்னா அதுதான் நமக்கு ப்ரொமோஷன் வாங்கி அடுத்த கிளாஸ் கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அதே போல மாயை வந்து நமக்கு டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொண்டு வரும். ஆனா அதை பார்த்தெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. எது வரைக்கும் நம்ம தினமும் எப்படி வந்து உடலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதை எப்போதுமே நம்ம ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சுக்கிறோமோ, அதே போல இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஞானம்ங்கிறத கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை கொடுக்கணும், யோகம் செய்யணும். இதை செய்ய செய்ய பரமாத்மாவோட தொடர்பு, இன்னும் இந்த கர்ம யோகம் இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுப்போம். சோ பரமாத்மாவோட நினைவிலேயே எப்படி நம்முடைய கர்மங்களை செய்வது, பரமாத்மாவோட நினைவிலேயே எல்லா காரியங்களையும் எப்படி செய்யறது, இதெல்லாம் கூட இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கும்பா, ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இதுதான் அதி இந்திரிய சுகம். இது வந்து வெளியில இருக்கவங்களுக்கு புரியவே புரியாது, உள்ள வர்றவங்களுக்கு தான் புரியும். அதனாலதான் கூட சொல்லுவாங்க, கோடியில் சில பேர் தான் என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க? அந்த கோடியில ரொம்ப சில பேர் பாருங்க. சத்தியுகத்தோட ஆரம்ப மக்கள் தொகை என்ன? 9 லட்சம் தானே. அஹ் முதல்ல அந்த லட்சியம் வைக்கணும், நான் கண்டிப்பாக 9 லட்சத்துல வந்தே தீருவேன். அதற்கான ஒரு படிப்பு எனக்கு சுயம் பகவான் வந்து சொல்லி கொடுக்கிறாரு, நான் அதை கத்துப்பேன், வெற்றிமணி மாலையில வருவேன். முதல்ல 9 லட்சம், அதற்கப்புறமா இன்னும் கூட வெற்றிமணி மாலையில வரணும். நம்ம பார்த்தோம்ல 108, 16,108, அந்த வெற்றிமணி மாலையில நானும் வரணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சியத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். சோ மாயை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஒரு நாளும் இந்த ஞானத்தையோ இல்ல யோகத்தையோ விடாம பரமாத்மாவோட இன்னும் அந்த புரிதல் தொடர்பு அதை அதிகரிச்சுட்டே போகணும். நீங்க செய்ய 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 அது இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். பிரம்மகுமாரியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஞானியா இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். சில பேருக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற, அதை எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஒரு சில திறமைகள் இருக்கும். அதனால கிளாஸ் எடுப்போமே தவிர எல்லாருக்குமே எல்லா ஞானமும் நல்லாவே தெரியும். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப அழகா டான்னு பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எல்லாருமே அடைவோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம யோக பயிற்சி பண்ணிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளையில இருந்து நம்ம இத்தனை நாளா நம்ம கத்துக்கிட்ட இந்த ராஜ யோகத்தோட அந்த பிராக்டிக்கல் விஷயங்களான அஷ்ட சக்திகளோட நம்ம வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து எல்லாரும் மறுபடியும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா. இந்த முழு உலகத்திலும் பாக்கியசாலி ஆவேன். நான் சுயத்தை உணர்ந்தவன், பரமாத்மாவை உணர்ந்தவன், பரமாத்மா கொடுக்கின்ற அந்த தெய்வீக ஞானத்தை அறிந்தவன்.
இந்த ஞான ஒளியின் மூலமாக எனக்குள் இருந்த அறியாமை என்ற இருள் அகன்று கொண்டே செல்கின்றது. யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்ற அந்த ஒரு ஆன்மீக போதை என் மனதுக்கு சுகத்தை அளிக்கின்றது. என்னுடைய எதிர்காலம் மிக மிக பிரகாசமாக இருக்கின்றது. 21 பிறவிகளுக்கான சௌபாகியத்தை நான் இப்பொழுது இந்த சின்னஞ்சிறிய சங்கம யுகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஆன்மீக போதை எனக்குள்ளே மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது. நான் சாதாரண ஆத்மா அல்ல, நான் மிக மிக விசேஷமானவன். சுயம் பகவான் இந்த கோடானு கோடி ஆத்மாக்களில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்னால் இந்த ஞானத்தை நல்லபடியாக புரிந்து கொண்டு அவருக்கு சமமாக என்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு என்மேல் இருப்பது போல எனக்கும் என்மேல் இருக்கின்றது. பரமாத்மாவை பாருங்கள், ஜோதி ஸ்வரூபமாக பிரகாசமான நட்சத்திரமாக என்னுடைய தந்தை பரந்தாமத்தில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். சுகக்கடலாக விளங்குபவர், அனைவருக்கும் நன்மை மட்டுமே செய்பவர், துக்க கடல் போன்ற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் விடுவித்து முக்தி அளிப்பவர், அனைவருக்கும் சுகம் மட்டுமே அளிப்பவர், சுகத்தினால் நிறைந்திருப்பவர். அவரிடமிருந்து மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்கள், சுகத்தின் அதிர்வலைகள் ஆசீர்வாதங்களாக எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நன்றாக பாருங்கள், என்னுடைய தந்தை எனக்காக சுகத்தின் ஒளிக்கிரணங்களை அனுப்பிக் கொண்டிருக்கின்றார். எனக்குள்ளே சுகத்தின் எனர்ஜி நிறைகின்றது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. என்னிடமிருந்து சுகத்தின் அதிர்வலைகள் என்னை சுற்றியுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் செல்கின்றது. நெற்றியின் மத்தியிலிருந்து மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு சுகத்தின் அதிர்வலைகளாக வீட்டில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் செல்வதை பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சுகத்தின் அதிர்வலைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். அனைவரும் சற்று நேரம் தங்களுடைய துயரங்களை மறந்து சுகத்தை அனுபவம் செய்கின்றனர். நான் ஒரு சுகஸ்வரூபமான ஆத்மா.
சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி. எல்லோருக்கும் குட் நைட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூப்பா. ஓம் சாந்தி. குட் நைட் கா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. சாந்தி, குட் நைட். குட் நைட்.